பாருங்க நானும் எங்கள் மாமாவும் குச்சிக்கிழங்கு புடு வந்துருக்கேன். மாமாவும் கலைக்க விடு. இதுக்கு நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் போகுது. இப்போ இந்தா அது விடு வந்துடுது வேறு விடு விடு லைட்டாக ஆட்டி ஆட்டி அப்படி மஞ்சள் ஆண்ட போகுது. உடஞ்சிருச்சு கிழங்கு ஏன் கூட தான் உடஞ்சிருச்சு. அதுதான் நான் பாரு அதில் ஒரு கிழங்கு உடஞ்சிருச்சு, அதை 3லேயுமே கிழங்கு உடஞ்சிருச்சு. அப்படி போய்க்குது பாரு, உன் கால் நேரம் தான் போய்க்குது கிழங்கு. இந்த பக்கம் ஒன்று உடஞ்சி போய்க்குது. எல்லாம் இது உடஞ்சிதுன்னா பழசு, இதில் வேறே வந்துருச்சு. பெருசு அப்படித்தான் போயிருக்கும். அதான் அங்கே இருக்குது பாரு. இருங்க எங்கள் மாமட்டு பையன் இருங்க லைட்டாக 2 கிழங்கு உடஞ்சிருச்சு. அது வந்து எங்கள் மாமா வந்து தேடி எடுக்கிறாரு. பாருங்க உடஞ்ச கிழங்க மாமா வந்து தேடி எடுக்கிறாரு. பாருங்க கண்டுபிடிச்சிட்டாரு. பெரிய கிழங்கு ஒரு லெவல் சைஸ் கிழங்குன்றனால தேடி கண்டுபிடிச்சாச்சு. குச்சி கிழங்கு பொங்கலுக்கு நல்லா வேவிச்சு சொரணையை திங்கிறதுக்கு நல்லா தேனில் தொட்டுதுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு போதுமா உடைமாமா உடச்சிக்கா குச்சி இங்கேயே எஞ்சி விட்டு போயிடலாம். குச்சி கிழங்குல வந்து இது வந்து நாட்டு ரகம். நீயே சொல்லுமாம்மா நாட்டுக்கிழங்குக்கு என்ன வித்தியாசம்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நேராக போகும் கிழங்கு. பாருங்க ஈல்டு ஆனால் கம்மியாக தான் வரும், அதுக்கு தகுந்த டேஸ்ட் இருக்கும். நாட்டுக்கிழங்கு இது பாருங்க. ஹைப்ரிட் கிழங்குனா அதிகமாக வரும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. இது வந்து நாட்டு கிழங்கு.